அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹதீஸ் மனனம் பாடங்கள் தொடர்ச்சியா நம்ம அடுத்த பாடம் தான் பார்க்க போறோம். நம்ம போன பாடம் வரைக்கும் என்ன பார்த்திருந்தோம்? ஹதீஸ் 1 இறையியல் பார்த்திருந்தோமா? ஹதீஸ் 2 வணக்கவியல் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம எப்படி ஹதீஸை கரெக்டான முறையில் படிக்கணுன்றதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பாடம் பார்த்துட்டு அப்புறமா இந்த பாடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹதீஸ் 2 வணக்கவியல். காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஃப்தாஹுல் ஜன்னதி ஸலாத்து. மிஃப்தாஹுல் ஜன்னதி ஸலாத்து. மிஃப்தாஹுல் ஜன்னதி ஸலாத்து. சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. என்ன சொல்றாங்க? சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. மிஃப்தாஹ்னா சாவி, ஜன்னத்துனா சொர்க்கம், சொலாத்துனா தொழுகை. தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோல். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அன் ஜாபிரின் ரலியல்லாஹு அன்ஹு. திர்மிதில 4வது ஹதீஸா இது பதிவாகியுள்ளது. இந்த ஹதீஸுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கும். நல்ல வாழ்க்கை, அமைதி, சொர்க்கம், அந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழி என்ன, முக்கியமான வழி என்ன? அதுதான் தொழுகை, சொலா. நினைவில் வைங்க, நீங்க வீடு திறக்கிறதுக்கு சாவி எப்படி தேவைப்படுமோ அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு சாவி வேணும். தொழுகை இல்லாம வாழ்க்கை பாத்தீங்கன்னா முழுமை அடையாது. தொழுகை இருந்தா வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஸோ நம்ம வேலை எவ்வளோ இருந்தாலும் தொழுகையை விடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் கஷ்டம் இருந்தாலும் தொழுகையை கடைபிடிங்க. சந்தோஷம் இருந்தாலும் அல்லாஹுவை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. நான் தொழுகிறேன், நான் டெய்லியும் உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்கோங்க. தொழுகை சரியா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை 100% சரியாக இருக்கும். நீங்க தொழுகையை காப்பாத்தினா அல்லாஹ் உங்க வாழ்க்கையை காப்பாத்துவான் இன்ஷா அல்லாஹ். ஆகையால நீங்க இந்த தொழுகையை பேணுதலா கடைபிடிங்க. இந்த வகுப்பை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்பவும் போல கமெண்ட் பாக்ஸ்ல நான் இந்த வகுப்பை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி இந்த ஹதீஸை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.